ஹாய் வியூவர்ஸ், இப்போ ப்ராக்கலி பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ப்ராக்கலியை மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ப்ராக்கலி பொடிமாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உப்பு, வத்தத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட ஊற வச்சிருந்த ப்ராக்கலியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம். இப்போ வேறொரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மிளகுத்தூள், வெங்காயம், அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ அது கூட ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த ப்ராக்கோலியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதில் 2 முட்டை சேர்த்து நல்லா கிளறி விடணும். முட்டை நல்லா உதிரியாக வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் முட்டை சேர்த்துருக்கனால ப்ராக்கலி ஃப்ளேவர் கொஞ்சம் கூட தெரியாது. முட்டை நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ ப்ராக்கலி பொடிமாஸ் ரெடி. ப்ராக்கலியில் விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்கனால பசங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதோட ப்ராக்கலி சாப்பிட்றனால கிட்னி ப்ராப்ளம்ஸ் கூட சரியாயிடும். அது மட்டும் இல்லை, புதுசாக உருவாகிற கேன்சர் செல்ஸை கூட அழிச்சு கேன்சர் வராமல் தடுக்கும். ப்ராக்கலி ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் க்ரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.